ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து சேனக்கிழங்கு தான் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது பேர் குர்குரே, சேனக்கிழங்கு குர்குரே. குர்குரே மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சேனக்கிழங்கு தானே செஞ்சதானே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். இது தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பழைய சேனக்கிழங்கு எடுத்துக்கிறது நல்லது. அப்போ தான் கொஞ்சம் இந்த நம்பிக்கிற தன்மை இல்லாத இருக்கும். பாருங்கள், நல்லா தோலெலாம் சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தடிப்பாக இல்லாத கொஞ்சம் மெல்லிசாவே சீவிக்கலாம். பாருங்கள், இதை வந்து நீல வாக்கெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. பாருங்கள், இன்னொன்று நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே நான் கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில் போடும்போது தான் இதோட கலர் மாறாது. இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச்லாம் வெளியே வந்துடும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்கும். அதுக்காக தான் நம்ம தண்ணியில் போட்டு வைக்கிறோம். அதில் உள்ள பாருங்கள், மாவு பொருட்கள்லாம் வெளியே வந்துடும், எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம். நல்லா அலசி வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு. மிளகாய் பொடி தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கறி மசாலா தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சு விட்டால் கொஞ்சம் புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டால் போதும். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இது நல்லா கையை விட்டு பிசைஞ்சிக்கலாம், எல்லா பக்கமும் எல்லாமே படுற மாதிரி. இப்போ வந்து நான் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்த போகிறதில்ல. நம்மளுடைய சேனக்கிழங்குல இருக்கிற அந்த ஈரப்பதத்தோடையே அந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். நல்லா கையை விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி, மசாலா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டாம். இதில் இருக்கிற ஈரப்பதமே போதும், மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா ஒட்டிக்கும். நல்லா கீழே இருக்கிறது மேலே வர மாதிரி, மேலே இருக்கிறது கீழே போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா ஊறி நல்லா இருக்கும். பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நான் வச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கம்மியான ஆயில் தான் ஊற்றுறேன். இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நிறைய ஆயில் ஊற்றி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா திருப்பி விட்டுக்கலாம் கரண்டி வச்சு. இது நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுமே சேனக்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களே சில சமயம் சேனக்கிழங்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க நமிக்குன்னு. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நமிக்கவே நமிக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக வைக்கலாம். நம்ம டக்குன்னு ரெடி ஆயிரும், ரொம்ப நேரம் எடுத்துக்காது. பாருங்கள், இதுலேயே கொஞ்சம் கறிப்பிலை போட்டுக்கலாம். கறிப்பிலை போடும்போது கறிப்பிலையோட ஃப்ளேவர் இறங்கி அது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இதை நல்லா பாருங்கள் பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்னொரு
பேட்சை நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது வெந்துட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது பிளேட்டிங் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்மளுடைய சேனக்கிழங்கு குறுக்குறே ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.